வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம மக்காச்சோளத்தில் கொழுக்கட்டை செய்யலாங்க. காஞ்ச மக்காச்சோளம் தாங்க. இந்த மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஏலக்காயும் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சாச்சுங்க. அரைச்ச தேங்காய் துருவலை மாவில் கலக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கோங்க. எடுத்தோடனே எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கோங்க. எனக்கு இந்த மாவுக்கு இந்த வெல்லம் தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறிடுச்சுங்க. கையிலே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதுங்க. கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் கலந்து வரும். மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு எடுத்து கையில் இப்படி பிடிச்சி அழுத்தினீங்கன்னா கொழுக்கட்டை ஷேப் வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிடி பிடிச்சி வச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு இந்த கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க. கொழுக்கட்டை ரெடிங்க. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, நிலக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியாக பண்ணி இதையும் கலந்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.